நம்ம ஊர்ல 90% ஆஃப் த பீப்புள் ஏன் வாழ்க்கையில அச்சீவ் பண்ணலன்னு கேட்டா சொல்ற ஒரு விஷயம், எனக்கு சூழ்நிலை சரியில்லை. அது ஜாதியா இருக்கலாம், மதமா இருக்கலாம், அவங்க வாழ்ற குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம். எல்லாமே ஒரு சமுதாய கட்டமைப்புக்குள்ள இருக்கிறதுனால என்னால வளர முடியல, என் சூழ்நிலை என்னைய சப்போர்ட் பண்ணல, என் சூழ்நிலை என்னைய வளர விடாம பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த கேள்விக்கு பதில் தேடி போகும்போது எனக்கு செமையா மைண்ட் ஓப்பன் ஆச்சு. ஆனா உண்மையான பிரச்சனை எங்க சிச்சுவேஷன் கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ரீசன் சொல்லிட்டு இருக்கோம். இஃப் வி பேட்லி வாண்டட் சம் திங்ஸ், அப்போ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸே வேற மாதிரி இருக்கும். இந்த ரீசன்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். ஸோ நமக்கு என்ன வேணுங்கிற கிளாரிட்டி இல்லாததுனால நம்ம அதை பண்ணணுமா இதை பண்ணணுமான்னு தயங்கி நிற்கும் போது ஒரு சூழ்நிலை நம்ம கையில ஒன்று கொடுக்கும், அல்லது குடும்பம் ஒன்று கொடுக்கும், அல்லது ஊரோ சொசைட்டியோ ஏதோ ஒன்று அந்த அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் கையில கொடுக்கறத நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆயிடுறோம். லேட்டரா இது நான் ஆசைப்பட்டது இல்லைன்னு புரியும் போது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய எம்டினஸ் வருது. என்னடா வாழ்க்கை வாழ்றோன்னு. இந்த கோட் செம்மையா இருந்துச்சு. யூ டிடன்ட் ஃபெயில், யூ ஜஸ்ட் செட்டில் ஃபார் லெஸ். இதுக்கு ஒரு செம்ம மெட்டஃபர் இருக்கும். ஒரு செடி வளரலன்னா அதை குறை சொல்லாதீங்க, அது இருக்கிற மண்ணை தான் குறை சொல்லணும்னு. டோன்ட் ஃபைட் ஃபார் யுவர் சாயில், ஃபைண்ட் யுவர் சாயில். நம்ம ஸ்டக் ஆகி நிக்கிறதுக்கு மெயினான ரீசன் இந்த கிளாரிட்டியும் இந்த டீப் டிசைரும் இல்லாததுனாலதான். நீங்க சூழ்நிலை நம்ம இல்ல இயக்குதான்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அந்த கேள்வி வர்ற தெளிவே, அந்த செல்ஃப் அவேர்னஸே நம்ம அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் தான். எப்பயுமே இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழுன்னு சொல்லிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. Remember, don't fight for your soil, find your soil.